சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து உத்தரவு. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகனை கொலை செய்த குற்றவாளிகள் அனைவருக்கும் நீதிமன்றம் எந்த கருணையும் காட்ட முடியாது. இது அரிதினும் அரிதான வழக்கு. காவல் நிலையத்தில் மரணம் என்பது மனிதநேயமற்ற செயல். இவர்கள் மனிதராக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து குற்றவாளிகளுக்கும் இரட்டை தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக 1,48,00,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டுமென தீர்ப்பில் உத்தரவிட்ட மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன். ஒன்பது காவலர்களுக்கும் மரண தண்டனை வழங்கிய பிறகு பேனாவின் முனையை உடைத்த நீதிபதி முத்துக்குமரன், சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிய இதுபோன்ற சம்பவம் இனி நிகழவே கூடாது என்றும் கருத்து. மனித கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. இது ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. காவல் மரண வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் காவலர்களுக்கு அச்சம் ஏற்படாது. இரட்டை மரண தண்டனை வழங்கியதற்கான காரணத்தை தீர்ப்பில் குறிப்பிட்ட நீதிபதி முத்துக்குமரன், வெறுமனே இதற்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு ஆயுள் தண்டனை தானே கொடுப்பார்கள், 14 வருடம் நாம் வெளியே வந்து விடலாம் என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் உங்களை அப்படி விடுவதற்காக இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை என்பதை நீதிபதி அந்த தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். பாமர மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளதாக சாத்தான்குளம் வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கருத்து. சாதாரண மக்களுக்கு இதுபோன்ற துன்பம் வரவே கூடாது எனவும் வேதனை. இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு. சாத்தான்குளத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வணிகர்கள் கொண்டாட்டம். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் புதுச்சேரி, கேரளம், அசாமில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பரப்புரை. வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரம். அசாமில் காங்கிரஸ் கட்சி சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஆதரவாக இருப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் தாளத்துக்கு ஏற்ப காங்கிரஸ் ஆடுவதாகவும் விமர்சனம். தேர்தலுக்கு முன்பே பதவிக்காக அடித்துக் கொள்கிறது இந்தியா கூட்டணி. 5 தொகுதிகளில் காங்கிரசும் திமுகவும் மோதிக்கொள்வதாக புதுச்சேரி பரப்புரையில் அமித்ஷா விமர்சனம். ராகுல் காந்தி எப்போதும் கனவுலகத்தில்தான் இருக்கிறார். பெட்ரோல், டீசல் விலை இந்தியாவில் உயரவில்லை, பாகிஸ்தானில்தான் உயர்ந்துள்ளது என அமித்ஷா பதில். राहुल बाबा वो भारत में नहीं पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए. புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பரப்புரை. லாஸ்பேட்டை மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டார். புதுச்சேரியின் வளங்கள் அனைத்தையும் அதானி குழுமத்திற்கு விற்க முயற்சி நடப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
பள்ளி, சாலை, குடிநீர் என அனைத்து திட்டங்களிலும் கமிஷன் தான் பிரதானமாக இருப்பதாகவும் விமர்சனம். The BJP wants Puducherry to belong to Mr. Adani. The BJP runs the state by remote control and the LG is just a way of bypassing the will of the people. புதுச்சேரியை மன்னன் மைந்தர்களே ஆள வேண்டும், துணைநிலை ஆளுநர் ஆள்வதை ஏற்க முடியாது. துணைநிலை ஆளுநர் மூலம் அரசை பாஜக ஆட்டி படைப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழகத்தில் பழனிசாமி போல் புதுச்சேரியில் பாஜகவின் அடிமையாக ரங்கசாமி இருக்கிறார். புதுச்சேரி பரப்புரையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். தனக்காக கூட குரல் கொடுக்க முடியாதவரா இருக்கக்கூடிய அவர் எப்படி உங்களுக்காக குரல் கொடுப்பார்? தமிழ்நாட்டில் கிடைச்ச அடிமை பழனிசாமி மாதிரி தான் புதுச்சேரி ரங்கசாமி விளங்கி இருக்கிறார். தமிழகத்தை நகராட்சியாகவும் புதுச்சேரியை ஊராட்சியாகவும் மாற்ற பாஜக முயற்சி என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு மதிப்பு இல்லை எனவும் சாடல். பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே போல புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்காம ஊராட்சி அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இறுதி நாளில் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் வேட்புமனு தாக்கல். அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல். 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என்றும் நம்பிக்கை. பிரகாசமா இருக்குது, வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. 234 தொகுதியில் 210 தொகுதியில் வெல்லுவோம். பிரகாசமா இருக்குது, வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. 234 தொகுதியில் 210 தொகுதியில் வெல்லுவோம். திமுகவை தாங்கி பிடித்ததற்கான பரிசுதான் தற்போது திருமாவளவனுக்கு கிடைத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடாதது தொடர்பான கேள்விக்கு எடப்பாடி கே. பழனிசாமி பதில். அந்த கட்சிக்கு தாங்கி பிடித்தவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன். அவரை தான் இந்த கேள்வி கேட்கணும். அவருக்கு கிடைத்த பரிசு அது. 8 கோடி மக்கள் வரி பணத்தில் ஒரு குடும்பம் மட்டும் வாழ்வதா என பெரம்பலூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியை அடியோடு அகற்றும் காலம் வந்துவிட்டதாகவும் பேச்சு. ஒரு குடும்பத்துக்கு தான் அந்த கட்சி இருக்குது. 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் வாழ வேண்டுமா? அதுக்கு முடிவு கட்டுவீங்களா இந்த தேர்தல்ல? தேர்தல் களத்தில் துணை முதல்வர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி இடையே முற்றும் வார்த்தை போர். ஒருவர் மீது ஒருவர் கடுமையாக விமர்சித்து பரப்புரை. இன்னைக்கு நான் இங்க யாருக்காலும் லோக்கல்ல விழமாட்டேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் மோடியோட காலை புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற நம்பர் 1 இந்தியாவுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அனுபவம் எனக்கு கிடையாது. எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திமுக என்றாலே வாரிசு அரசியல் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். திமுகவில் தொண்டர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் இன்று விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை திடீர் ரத்து. வில்லிவாக்கம், தீநகர் கூட்டங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு தொகுதியில் பரப்புரை ரத்தால் தாவேகவினர் கவலை. ஒரு மணி நேரம் அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் தாவேக தான் பரப்புரையை ரத்து செய்தது.
சென்னையில் விஜய் பரப்புரை ரத்து விவகாரம் தொடர்பாக காவல்துறை விளக்கம். சென்னையில் விஜய் பரப்புரை செய்யக்கூடாது என நெருக்கடி தரப்படுவதாக ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. காவல் ஆணையர் அருணை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்தில் இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3 சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறாங்க. இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்காங்க. சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாத்த செய்யணும். உள்ளதும் போச்சு என்பது போல் செந்தில் பாலாஜிக்கு கரூரும் கோவையும் போக போகிறது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறார். நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. திமுக சேர்த்து வைத்திருந்த போலி வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலம் தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. போலி வாக்காளர்கள் நீக்கத்தால் சென்னையில் திமுக கூட்டணிக்கு தோல்வி நிச்சயம் என டிடிவி தினகரன் பேச்சு. சென்னை மாநகரில் 16 தொகுதிகளிலும் 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் போலி வாக்குகள். இந்த முறை இங்கே உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்கிற பயத்திலேதான் முதலமைச்சர் எதையோ பேசுகிறார். புதுச்சேரிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். புதுச்சேரியை எப்படி ஆள வேண்டும் என்ற நாம் தமிழர் கட்சியின் கனவே தேர்தல் அறிக்கை என்றும் விளக்கம். அன்புமணிக்கு வழங்கப்பட்ட மாம்பழம் சின்னத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தை நாடிய ராமதாஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக உத்தரவு. திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மீது வழக்கு பதிவு. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நல்ல நேரம் கேட்டு அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்ததால் நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமியிடம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள். போடி திமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்துக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல். அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு 1,45 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாக வேட்புமனுவில் தகவல். ஒரு கார் மட்டுமே தம்மிடம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள எல் முருகன். $19,70 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள விஜய பிரபாகரன். 41,59 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் தகவல். தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் பதிவாகும். அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,11,920 ரூபாய்க்கு விற்பனை.
தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 5000 ரூபாய் உயர்ந்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலில் தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சிவகங்கை அருகே அம்மன் கோயிலில் நடைபெற்ற வினோத நிகழ்ச்சி. வைந்தானை குச்சிகளை பக்தர்கள் தூக்கி வீசி வழிபாடு. சென்னையில் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை. பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் வருமான வரித்துறை நடவடிக்கை. இந்தியாவின் தினசரி எல்பிஜி உற்பத்தி 47,000 டன்னாக குறைந்ததாக தகவல். இந்த வாரம் 62,000 டன் எல்பிஜி இந்தியாவை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரசுடன் பாஜக ரகசிய உடன்பாடு வைத்துள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தின் திறமையான அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சாடல். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரும் தீர்மானம் நிராகரிப்பு. 5 மாநில தேர்தல் நடக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. டெல்லி சட்டப்பேரவை வளாகத்திற்குள் பாதுகாப்பு தடைகளை தகர்த்து நுழைந்த காரால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச பதிவு எண் கொண்ட காரை இயக்கியவரை பிடித்து காவல்துறை விசாரணை. போர் நிறுத்த நிபந்தனைகளை இன்று இரவு 8 மணிக்குள் ஏற்க ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு. ஒரே இரவில் ஈரானை அழிக்க முடியும் என்றும் அது இன்றைய தினமாக கூட இருக்கலாம் எனவும் மிரட்டல். ஈரானின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் அதிரடி தாக்குதல். பல்வேறு தளங்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டு தகவல். ஈரான் புரட்சிப்படையின் உளவு பிரிவு தலைவர் மஜீத் கடாமி இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழப்பு. 35 நாள் போரில் அடுத்தடுத்து கொல்லப்பட்ட ஈரான் தலைவர்கள். கடந்த காலங்களை காட்டிலும் இஸ்ரேல் மிக வலிமையாக மாறிவிட்டதாக பெஞ்சமின் நெதன்யாகு பெருமிதம். ஈரான் முன்பை விட தற்போது வலுவிழந்து விட்டதாகவும் விமர்சனம். ஈரானின் புஷேர் அணுமின் நிலையம் அருகே தாக்குதல் நடத்திய அமெரிக்க படைகள். பெருமளவு பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி முகமை அறிவிப்பு. மேற்காசிய போர் பதற்றத்திற்கு மத்தியில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் திடீர் தாக்குதல். போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் நடத்தப்பட்டதால் தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் அதிர்ச்சி. கரங்கடல் பகுதியில் ரஷ்ய போர்க்கப்பல் மற்றும் எண்ணெய் நிலை மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அறிவிப்பு. தாக்குதல் தொடர்பான வீடியோவும் வெளியிட்டது உக்ரைன் ராணுவம். நிலவுக்கான ஆர்டமிஸ் 2 திட்டம் புதிய சாதனை. பூமியிலிருந்து மனிதர்களுடன் 4,06,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பயணம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் நிறுத்தம். போட்டி கைவிடப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு.